சார், நான் வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான். மற்றவங்கள்லாம் வாழ்க்கையில் போராடணும், நாங்கள் வாழ்கிறதுக்கே போராடணும். டெய்லி ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சார். நான் அதை என்றைக்குமே அப்டக்கிளாக பார்த்ததில்ல, சேலஞ்சஸை தான் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டில் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ எக்கனாமிக்ஸ் தானே எடுத்து படி அப்படின்னு சொன்னாங்க. நான் காலேஜ் இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும் சார். பிஎஸ்சிக்கு இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும். எங்கள் அப்பா டெய்லி 2 டைம் கூட்டிகிட்டு விடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் 25 வருஷமாக வீட்டை விட்டே வெளில போனதில்லை சார். அவர் என்னை கூட்டிகிட்டு சென்னைக்கு போனார். அதுக்கப்புறம் டெல்லியில் போய் 35 நாள் இருந்தோம். ஏன்னா என்னோடய மெடிக்கல் செக்கப்புக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ 35 நாள் டெல்லியில் இருந்தோம். ஸோ 6 months பார்த்திங்கன்னா அவரோட கடையே மூடிட்டார். ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் அப்டிக்கல்ஸ்க்கு அவர் என் கூடவே இருந்தார் சார். இதெல்லாம் எங்களுக்கு புதுசு. நான் சென்னை டெல்லியெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் அதுவும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சார், குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய டைம் -4 -5 இருந்தது. அப்போ நான் டெய்லி நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, நெப்லேசர் வைக்கிறது, காலையில் படிக்கிறது, இப்படி தான் போயிட்டு இருந்தது. சென்னையில் போய் தங்கும்போது அங்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனை, தங்குற இடம் எனக்கு ரெஸ்ட் ரூம் கரெக்டாக இருக்கணும் தங்குற இடத்த விட, இப்படியெல்லாம் ஒரு இது இருக்குது சார். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம், அதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணோன்னா இறைவனோ இயற்கையோ சார் எதுனாலும் சரி நம்மளை கடத்தி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் சார். அதுக்கு நானே சாட்சின்னு கூட சொல்லலாம்.